கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சித்து வாய்ஸ். ஓகே, நாங்கள் இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா எம்ஜிஎம் வந்துட்டோம். உள்ளே போகலாமா? டிக்கெட் வாங்குகிற இடம் வந்தோடனே எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து 950க்கு டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட்டும் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்ததுனால ஏதோ ஒரு ஆஃபரில் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா இல்லை எல்லாருக்கும் அப்படி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ அப்படியே கையில் ஒரு பேண்டு மாதிரி கட்டினாங்க. உள்ள எல்லாருக்கும் ஒரே குஷி. ஆனால் எனக்கு என்னென்னா பர்சனலாக எனக்கு பெரிய பெரிய ராட்டினம் இந்த தூரி இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே பயம், செம்ம பயம் எனக்கு. ஆக்சுவலி இதில் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கச்சமிச்சன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பட் வந்து எம்ஜிஎம் ஃபுல்லாகவே நாங்கள் நல்ல என்னென்ன கேம்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே விளையாடிருப்போம். ஸோ இந்த ராட்டினத்தை தவிர, இந்த 2 ராட்டினத்தை தவிர. ஸோ பாப்பா ரொம்ப ஹாப்பியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரம் நடக்க முடியலன்னு தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அண்டு உள்ளே பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஆனால் வெயில் தான் பட்டையை கலப்புனுச்சு காய்ஸ். நாங்கள் ஒரு நிழலை தேடி பார்த்தோம். நிழலில் போயிட்டு அப்பாடா அப்படின்னு மூச்சை விட்டு உக்காந்துட்டோம் ஒரு இடத்துல. ஸோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்போவே பாப்பா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு நிழலில் போயிட்டு உட்காந்தோம். வந்ததே ஆக்சுவலி காலையிலே போயிட்டு எல்லா கேம்ஸும் விளையாடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் வந்தது இத்தனைக்கு நாங்கள் ஓஎம்ஆர் அந்த சைடில் தான் இருக்கோம். பட் அப்போ வரும்போதே எங்களுக்கு பசி வந்துருச்சு. நாங்கள் வரும்போதே ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வாங்கிட்டு வந்த ஃபுட்டை வந்து உட்காந்து ஒரு நல்ல இடமா பார்த்து சாப்பிட போகலான்னு பார்த்தா அங்கே ஒரே கட்டெரும்பு, ஒரே எறும்பாக இருந்துச்சு. ஸோ இடம் பார்த்து சர்ச் பண்ணி அங்கங்கே உட்காந்து எப்படியோ சாப்பிட்ற வேலையும் முடிச்சிட்டோம். என்னென்ன கேம்ஸ் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் சொல்லிட்டேன், நான் எந்த கேமுக்குமே வரமாட்டேன், என்னை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். பட் நான் தான் நிறைய கேம் விளாண்டேன். இல்லை, ஹஸ்பண்ட் நிறையா விளாண்டாங்க. பட் வந்து நான் கொஞ்சம் தான் விளாண்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பசங்க பூரி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வழியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மினி தியேட்டர் மாதிரி அதில் ஒரு 3D ஷோ மாதிரி காமிச்சாங்க. அது சுத்தமாக ஒர்த்தே இல்லை. ஸோ எம்ஜிஎம் போகிறவங்க இதுக்குள்ளே போகும்போது அந்த மினி தியேட்டர்லாம் குழந்தைங்களுக்கு தான் ஓகே, நமக்கெல்லாம் ஓகேவாகவே இருக்காது. ஸோ அங்கேருந்து அப்படியே நகர்ந்துட்டு சின்ன சின்ன அட்ராசிட்டிஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு யமதர்மகிட்ட போன மாதிரி இருந்துச்சு அந்த ரோலர் கோஸ்டர் பார்க்கும்போது. ஸோ நான் அந்த லைனுக்குள்ளேயே போகல, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நின்றுட்டு இருந்தேன். பாப்பாவும் என்னோடய பெரிய பொண்ணும் ஹஸ்பண்டும் தான் போயிட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு மேலே அது போகும்போதே தடன்னு சவுண்டில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு பங்கம் ஒன்று பண்ணாங்க, அதை நான் வீடியோவில் சொல்கிறேன் வரும்போது. இந்த வண்டி போக போக எனக்கு வந்து அப்படியே ஏதோ சொல்லுவார்ல வடிவேல, உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உருண்டை ஒன்று வருதுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது வெளியில் காட்டாமல் வீடியோக்காக வேணால் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தேனே தவிர எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. ஆனால் அப்படி இப்படின்னு பிடிச்சி கொஞ்ச நேரம் உள்ளே இழுக்க சொன்னாங்க. உள்ளே நில்லுன்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்து விட்டாங்க. அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் பின்னாடி ஒரு கேங்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க அப்படியே பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் என் கூட செம்ம மிங்கிள் ஆகிட்டாங்க. பாத்துக்கறி ஆக்சுவலி அவங்கெல்லாம் ஃபுல் சாங் பாடினாங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு தான் என்னை உள்ளே வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணும் அதாவது என் ஹஸ்பண்டும் 2 பேரும் ரோலர் கோஸ்டர் போடுறதா இருந்தாங்க. ஆக்சுவலி நான் வீடியோ தான் எடுக்க வந்தேன். அதான் நான் தண்ணி கேன் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் என்னையே உள்ளே உட்கார வச்சுட்டா, அவளுக்கு லூஸாக இருக்குன்னு சொல்லி. என் மூஞ்சை பார்த்தீங்கனாலே தெரியும், பீதியில் உட்காந்துருந்தேன் நான். அப்படி இப்படி வீடியோ எடுக்க வாங்கன்னு சொல்லி உள்ளேயே இழுத்து உட்கார வச்சு என்னை முழுசாக வச்சு செஞ்சுட்டாங்க. நான் கண்ணையே திறக்கலை கடைசி வரைக்கும். ஐயோ, அந்த கேங் இருந்ததால் ஒரு தைரியத்தில் போயிட்டு உட்காந்துட்டேன். ஆனால் ஃபுல் பயம். சரி வீடியோ எடுமான்னு சொல்லிவிட்டு நானும் போய் உள்ளே உட்காந்துட்டேன். ப்ராமிஸாக நான் அதில் போகணுன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் என் ஹஸ்பண்ட் கொடுத்த தைரியத்தில் ஏதோ உள்ளே போயிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுற்றி தலைகீழாக அடிக்குது. ஆக்சுவலி என்னோடய சைடுக்கு அது தோடு வந்து நல்லா இடிச்சிடுச்சு.
பட் அது ஒரு ஃபன்னாக தான் இருந்தது. பட் நான் முழிச்சு பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ, முழிச்சிருந்தேன்னா வாமிட்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விளையாட போகும்போது காதில் மூக்குத்தி இந்த மாதிரி செயின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு போங்க. அது வரைக்கும் போகும்போது இந்த மேலே ஏறும்போது ஆக்சுவலி அப்படியே தடன்னு போச்சு. பட் அப்படி இறங்கி ஒரு காட்டு ஒன்று காட்டுச்சு பாருங்கள். இப்படி ஒரு ஸ்பீடில் தூக்கி அடிச்சிச்சு. ஐயையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இதுக்கப்புறம் அப்படியே செம்ம ஸ்பீடாக போய் ஒரு சுற்றி அப்படியே தலைகீழாக சுற்றி பரண்டு காது இதெல்லாம் பட்டுன்னு அடிச்சிருச்சு. எனக்கு காது வலிச்சுட்டே இருந்தது. ஆக்சுவலி இதில் ரொம்ப லாங்காக போகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்களாம். ஆனால் இந்த ரைடுக்கே எனக்கு அல்லுட்டுருச்சு. ஆனால் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு. எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது தான் கண்ணு திறந்து பார்த்துட்டு சரி வீடியோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிகிட்டே வந்தேன். அப்படியே எழுந்துக்கும் போது எனக்கு கை கால்லாம் உதர்னுச்சு, ரொம்பவே உதர்னுச்சு. அதை விட்டு எப்படா எழுந்து போகலான்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு ராட்டினம் மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு. எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? அவள் மட்டும் எல்லாத்துலேயுமே போயிட்டு விளையாடிட்டே தான் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு ராட்சச தாலாட்டு, அந்த அசுர தாலாட்டு, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அவங்க ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ அதுலேயும் போனாங்க. நான் வீடியோ மட்டும்தான் எடுக்க லாய்க்குன்னு நினச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டுமே நின்னேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து என்னோடய பெரிய பொண்ணு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்கெல்லாம் அந்த கார் இது மாதிரி ரேஸ் மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு இருந்தாங்க. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இதில் நிறைய வீடியோஸ் எனக்கு டெலிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது 1.5 இயருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஸோ பார்க்குறதுலேயே ஒரு கிக் இருக்குங்கிற மாதிரி நானாகவே நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா ரேஞ்ச் ரோவர் அப்பா தலைகீழாக கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. இப்போ அவங்க போகிற கேமு அதில் ஒரு முஸ்லீம் பையன் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்தான். அந்த பையன் கீழே இறங்கும்போது வாமிட் எல்லாம் பண்ணி ரொம்ப பயந்துட்டான். பெரிய பையன்தான். அவனே ஹஸ்பண்டை அண்ணான்னு காலை பிடிச்சி அழுத்திட்டு இருந்ததாக சொன்னாங்க. ஸோ அதில் போய் உட்காரும்போது அதுவும் முன்னாடியில் போயிட்டு ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸில் போயிட்டு உட்காந்துருக்கான். அது ஸ்டார்ட் பண்ணும்போது சில வீடியோஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இது கொண்டு போயிட்டு அப்படி அந்த ரேஞ்சர் அந்த இடத்துல ஹை எண்டில் கொண்டு போயிட்டு காம்பஸ் மாதிரி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இது லாஸ்ட் எண்டில் எடுத்த கிளிப்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ காய்ஸ் சாரி. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் போகணும். பட் என் ஹஸ்பண்ட் அப்படியே தலைக்கு தில்லை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, கீழே விழுந்துட போகிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு தான் வந்தாங்க. தலைக்கு தில்லை பார்த்தியா, அந்த பையன் நடுங்கிட்டான் அப்படியே. எப்படி இருந்துச்சு? நான் வந்து நின்று சொல்லு, எப்படி இருந்துச்சு? இதான் வேவா? ஸோ அடுத்தது நாங்கள் வேவ் அந்த பக்கம் போகலான்னு போயிட்டு வாட்டர் கேம்ஸ் பண்ணாரி. நான் வீடியோ எடுக்க பொழப்புக்கு தான் கீழே போட்டுறாதாரி. அப்புறம் அப்பாவும் பொண்ணு விளையாடிட்டே இருந்தாங்க. கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டோம். நாங்கள் அங்கே இருக்கிற வெரைட்டி ரைஸு அதை வீடியோ எடுக்க மிஸ் ஆகிடுச்சு. ஸோ காலியாக தான் இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் ஈவினிங் வாட்டர் கேம்ஸ் வரும்போது தான் தெரிஞ்சிச்சு நிறைய க்ரௌட் வருதுன்னு சொல்லிட்டு. தண்ணி ஊற்றுறதெல்லாம் கம்மியாக இருந்தது. அதுலேயே நான் வீடியோ எடுக்கிறதுனால எங்கள் வீட்டில் ஃபோனு கைமா சுற்றுவேன், எல்லாத்தையும் அப்டேட் பண்ணேன். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. வீடியோ கேமராமேன் எப்படி ஃபோட்டோக்கள் அழகாக கொடுத்துட்டு கேமராமேன் பாவமாக இருப்பாரோ அந்த மாதிரியே நான் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பக்கம் பயமும் பசங்கள செப்பல் போடாம சுத்திட்டு இருக்கு. ஒரு மாதிரி திடீர்னு மூட் சேஞ்ச் ஆகுறது. நம்ம பாப்பாங்க வேற என்ன பண்றாங்களோ தெரியல. இதா இருக்கும் நர்வஸ்லாம். ஸோ இதில் அந்த பசங்க எங்கடா போனுச்சிங்க? அதுங்க இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்கு. பண்ணியிருந்தாங்க. ஒரு குரூப்பாக வந்துச்சுங்களா? கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. 950ங்கிறது அமௌண்ட் அதிகம் தான். குழந்தைங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான். எல்லா இடமும் வழுக்கும். ஆல்ரெடி ஒரு பையன் வலிக்கு அடிப்பட்டா அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையும் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே போனேன். பசங்க அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பசங்களை வீடியோ நல்லா ஆழமாக இருக்கு. நாங்களும் கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே விளையாடிட்டு இது க்ளோஸ் பண்ணுற டைமில் இங்கேருந்து நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம்.
பசங்க மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணி நல்லா குடிச்சிட்டாங்க. பொண்ணு எடுத்துருவா, ஃபோன் மேலெல்லாம் போட்டிங்கன்னா. பட் நாங்கள் விளையாடும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. ஆனால் நாங்களும் செம்ம ஆட்டம் போட்டோம். தண்ணிக்குள்ளே போட்டு ஹஸ்பண்ட் போட்டு முடிச்சுட்டாங்க. அங்கங்கே சுற்றி அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் சுற்றி வந்துட்டோம் நாங்கள் விளையாடும்போது. ஸோ அப்படி இப்படின்னு பசங்க விளையாடுறது தான் முக்கியம். ஏன்னா அவங்கள அதுக்காக தான் நாங்கள் கூட்டிகிட்டே போகணும். ஸோ எல்லோரும் நல்லா விளையாடணும். அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அந்த மேலே அந்த எண்டில் காட்டுறது பார்த்திங்களா, அங்கே வந்து அந்த மலையிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி அந்த சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டாக லாக்கு கீ ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் ஆல்ரெடி கொடுத்ததை கொண்டு போயிட்டு வாங்கிக்கலாம், ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதை குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாருமே நல்லா குளிச்சுட்டு அதுவும் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு நான் மட்டும்தான் கொஞ்சம் கலராக தெரிஞ்சு மக்கள்லாம் கறிக்கட்டையாட்டம் பார்த்துருச்சு. பசங்கள்லாம் யார் வீட்டு பிள்ளையோங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி இங்கே அலையில் எல்லாம் தண்ணியில் ஆடிட்டு இருந்தவங்களெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டு டேரெக்டாக போய் ஒரு கரும்பு ஜூஸ் அடித்தோம். கரும்பு ஜூஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து போய் அடுத்தடுத்த கேம்ஸ் என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல சாங்கெல்லாம் போட்டு செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஒரே என்ஜாய் தான். ஏதோ இருக்கிறத தின்னுட்டு போதும் இருக்கிற காசை பூரா செலவழிச்சாச்சுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு சுற்றிட்டு இருந்தோம். வெயில் வேறு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. என் மூஞ்சில் ஒட்டு மேக்கப் இல்லை, துளி மேக்கப் இல்லை, கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும். ஸோ இங்கேருந்து அடுத்தது பசங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு துண்டை தூக்கி போட்டுட்டு ஒரே விளையாட்டு. அவள் பேசுனதை கொஞ்சம் கேளுங்களேன், என்னோட சின்ன பொண்ணு. அப்புறம் அவ்வளோதான், ஃபுல்லாக நனைஞ்சி குளித்து மொத்தமாக சந்திரமுகியாக மேக்கப் இல்லாத ஒரு மூஞ்சியை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஆக்சுவலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். வேறு ஏதாவது கேம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். வேவ்ஸு அப்புறம் தண்ணியில் விளையாடுறது எல்லாமே குளித்து ட்ரெஸ்ஸும் மாற்றி அதுக்கு லாக்கர் கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கரும்பு ஜூஸ் குடிக்க வந்துட்டோம். கரும்பு ஜூஸ் வேணுமா? தவளை எடு. அண்ட் பார்த்தீங்கன்னா போதுவா. ஆக்சுவலாக இந்த ரேஞ்சர் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஐயோ முடியல, பயந்துட்டோம், ரொம்ப பயந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிலில் கொஞ்சம் உணர்த்த ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்புறம் என்னோடய சின்ன பாப்பாவுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் இருந்துச்சு. அவள் நிறைய உள்ளே என்ட்ராகும்போதே குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. நிறைய வீடியோஸ் எங்கள்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு ஃபோன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்ததுனால. ஸோ அவள் நிறைய இடத்துல குளிச்சா, விளையாடுனா. அதாவது ஸ்டார்டிங்லேயே தண்ணிக்குள்ளே நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த கேமுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, தட்டாக அதில் ஏறி உட்காந்துட்டு போகிறதெல்லாம். ஸோ நான் ரொம்பவும் பேச விரும்பலை. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் வீடியோவை. எத்தனை பேர்? இல்லைம்மா, நந்தினி நானும் உட்காந்துக்கிறோம். ஓய் நந்தினி பாரு. ஐயோ பயத்துல பயந்து நண்பர்களே. சின்ன ரோலர் கோஸ்டர் இருக்குப்பா, குட்டி பாப்பாக்கலாம். போலாம். ஓய் ஹாய் சொல்லுங்க. நம்ம 4 பேருமா? இரு அவரும் வரட்டும். இங்கே படிக்கிறேன். ஹரி ஹரி இங்கே பாரு. ஹரி ஹாய். ரைட் ஸ்டார்டட். நந்தினி கம்மிங். இது வந்து குட்டி ரோலர் கோஸ்டர். ஆக்சுவலி இது செம்ம ஸ்பீடாக போச்சு. நம்ம டம்மியாக நினைக்கிற கேம்ஸ் தான் வந்து செம்ம ஸ்பீடாக போகுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் அடுத்த ஒரு பலூனாக மேலே பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏர் பலூன் மாதிரி அதில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். அது சூப்பராக இருந்துச்சு, தொட்டுக்குள்ளே போகிற மாதிரி. உண்மையிலேயே ஒரு மாதிரி படத்தில் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு. செம்ம என்ஜாய் பண்ணோம். இதில் அப்படியே மேலே ஹையாக போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு போச்சு. ஸோ சூப்பராக இருந்தது.
சாப்பாடு எப்படி நந்தினி இருந்துச்சு? கலங்கி விட்டது. என்ன கலங்கி விட்டது? வயிறுகளா? செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. சாங் வர சூப்பராக இருந்துச்சு. யாரும் இங்கே வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக வாங்க. நெக்ஸ்ட் ரைடுக்கு போகிறோம். திஷிலாம் வேணாம். ஆமாம், நேராக போய் நிற்கும். ஊஞ்சாடம்மா ஊஞ்சாடி. நந்தினி அங்க வர்றா. தலைகீழ நிப்பாட்டினாங்க போல இருக்கு 2 டைம் ஒன்ன. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்ட்டு போனீல. ஓய் திஷி, புடிச்சு உட்காரு நல்லா. அடே மெதுவா திருப்புடா. காலில் பிரஸ் பண்ணா போவோம். காலை பிரஸ் பண்ணிக்கோ. பொறுமையாவே சுத்துங்க. எனக்கும் மயக்கம் வந்துடும். போனை வேற கையில் வச்சிருக்கேன். நந்தினி உயிரோட இருக்கியா? சாரி திஷி. சரி வா 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 வா. அழுவாத. போட்டேன் 35 யூஸ் பண்ணேன். வாவ், நல்லா இருக்கியா வியூ? பீச்சும் தெரில, எனக்கு ஒன்றும் தெரில. அந்த அளவுக்கு உண்மை இல்லை. அறியல பத்தியா சொன்னல, நாலாம் முன்னாடி வர மாட்டேன். அவ்வளோதான் காய்ஸ், கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியிலே வந்துட்டோம். டயர்டாகிட்டோம் ரொம்ப. தண்ணி பாட்டில்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டில் இது வந்து எந்த சைடாக வந்துச்சுன்னு தெரியல. பட் நாங்கள் கிளம்புற இடத்துல இதெல்லாம் இருந்துச்சு. பட் இதெல்லாம் சும்மா ரொம்ப உள்ளே போயிட்டு பார்க்காம இருந்த டயர்டில் வீட்டுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு இந்த மாதிரி இந்த தண்ணியில் போயிட்டு தொம்முன்னு விழுகிறது, அதில் போயிட்டு விளையாடணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ அவனும் அதே மாதிரி போயிட்டு வந்தான். அது ரோலர் கோஸ்டர்லேயே வந்து தொம்முன்னு தண்ணியில் விழுந்து நனைஞ்சு வந்தார். லாஸ்ட் ரைடு நனைஞ்சாச்சு. வாட்டர் கோஸ்டரா ஒரு 4 ரைட்ஸ் தான் குட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 950க்கு அந்த அளவுக்கு இது இல்லை.
கரெக்டு தான். ஓகேவாடா, உனக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அதிஷி? குழந்தைங்களுக்கு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. பிடிச்சிருந்துச்சு. உங்க குழந்தைய கூட்டிட்டு வரணும்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம். உங்க குழந்தைய எனக்கு கூட்டிட்டு வரணும்னா உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க. ஓகே காய்ஸ், நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு, விளாண்டாச்சு, எல்லா ரைடும் போயாச்சு. ஸோ கிளம்பிட்டோம். எதுவும் போயிடுவோமா பெரிய காட்டணும்? அதான் எல்லாம் க்ளோசிங் ஆச்சு, டைம் க்ளோஸ். ஸோ ரைட், மொத்தமாக எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. டாடா, பை பை, see you.